ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லாருக்குமே பிளாக்ஸ் ஃப்ரூட்டுன்ற கேம் இருக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் அதில் கொஞ்சம் ப்ரோ பிளேயர் தான். காமிக்குவா, நான் இன்றைக்கி ஃப்ரூட் தான் ஸ்பின் பண்ண போகிறேன். நிறையா ஃப்ரூட் இருக்குது, லைட்டே என்கிட்ட இருக்குது. ஸோ வாங்க விளாட்லாம். ஆக்சுவலி நான் என்னுடைய லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க பார்க்குறீங்களா. நான் எப்போவுமே பைரட்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா பைரட்ஸ் கொஞ்சம் லெவலில் போகிறேன். அப்புறம் நான் இந்த கத்தி வேற வாங்கிட்டேன். லைட் ஃப்ரூட் இருக்கு, எல்லாத்தையுமே வாங்கிட்டேன். இல்லை பாரு, எல்லாமே வாங்கிட்டே இருக்கு. இந்த கத்தியை வாங்கிட்டேன். காசை பாருங்க, காசு 50,000 இருக்கு. போய் இப்போ ஃப்ரூட்ஸ் பண்ணி இது செட் அங்க ஒரு செட் இருக்கு. நாலு பேர்த்துக்கு 57,000 இந்த சைட் போனோம். இந்த சைடு உள்ள இருக்கு நிறைய பேர் விடும். அந்த இது விடும் இந்த எவ்வளோ நாள் நான் ஆடிருக்கேன். எனக்கு கண்ட்ரோல்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நான் லைஃப் இந்த சைட்டா எங்கேயோ போகணும். நான் அப்புறம் ஃப்ரூட்டை காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா, எங்கிட்ட இத்தனை ஃப்ரூட் இருக்கு. ராக்கி, ஈகிள், ஃப்ளேமு, ஐஸு, டைமண்டு, ஸ்பின்னு, ராக்கெட்டு, பிளேடு, பாம்பு, ஸ்ப்ரிங்கு, ஸ்பைக்கு. நான் நீங்கள் கேட்கலாம், என்னடா இது ராக்கெட்டு, பிளேடு அதெல்லாம் வச்சுருக்க, பாம்பு அதெல்லாம் வேஸ்ட்டுடா, ஸ்பின்னு அதெல்லாம் வச்சுருக்க, ஸ்பைக்கு அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் நான் ரொம்ப நாளாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு மெமரிஸாக தெரியும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு கொஞ்சம் அது இதுவாக தெரியும். ஸோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு நான் இங்கேயே நான் இனிமேல் ஜங்கிளில் போய் ஹோம் செக் பாயிண்ட் பண்ணிட்டு சரி ப்ரிசனில் போய் பரவாயில்ல. இந்த கொரில்லா கிங் அடிச்சுட்டு கொரில்லா கிங் அடிச்சிட்டு போனேன்.
அதனால தான் ஆனால் இவெல்லாம் செம்ம நூறு வயசு. நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து புதுசாக ஆடும்போது வந்து எனக்கு வந்து லைட் ஃப்ரூட் கிடச்சிச்சு ஒரு வாரி. அது வந்து நான் வந்து சும்மா கேட்டேன். அப்போ வந்து எனக்கு நான் யூடியூப்பில் சும்மா பார்த்துட்டு இருப்பேன், அதெல்லாம் மட்டும்தான் தெரியும். எனக்கு வந்து கேமை முழுசாகவே தெரியாது. இந்த ஜங்கிளில் இருப்பேன். எனக்கு மொத்தமாக இப்போ என்ன தெரியும்னா, அங்கே அது வந்து ஏதோ கொஸ்டின், நான் இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆடுறேன். அங்கே கொஸ்டின் ஏதோ இருக்குது, அதில் போய் கொரில்லா கிங் இருக்கிறது கிளிக் பண்ணிட்டு அவனை போய் அடிக்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுறது இது. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரூட் வச்சுருப்பாங்க, நான் வந்து கையில் தான் வச்சுட்டு இருப்பேன். நிறைய பேர் ஃப்ரூட் வச்சுருப்பாங்க. நான் வந்து வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்பேன். அவன் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, இது வந்து ஃப்ரூட்ரா, இது வந்து ஃப்ரூட்டு, இது வச்சேன்னா பவர்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. நான் வந்து கேட்பேன், அப்படின்னா எனக்கு ஒரு தரீங்களா அப்படின்னு தருவேன். அவனை வந்து சரி ஓகே, நான் இங்கே ஸ்பின் பண்ணி ஏதாவது ஃப்ரூட்டு கிடைக்குதான்னு கிடச்சி உனக்கு தரேன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு லைட்டு கிடச்சிருக்கு போல். ஸோ அந்த லைட்டு வந்து எனக்கு வந்து கொடுத்துருவாங்க, லைட்டு என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் யாருமே லைட்லாம் என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, லைட் எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் வந்து என்ன இது வேஸ்ட்டு ஃப்ரூட்டு போல், இது ரேரு தான், வேஸ்ட்டு ஃப்ரூட் இது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் தான் தெரியுது எனக்கு பக் ஆயிடுச்சு. ஒன்றுனா நட முடியல, அப்படியே பறந்துக்கிட்டேன். சரி ஓகே, சரி ஓகே, வாங்க ஸ்பின் பண்ணலாம். ஓகே, என்ன கிடைக்குது? ஸ்பின் புத்தா. ஐயோ ஃப்ளேம் டே கோஸ்ட் கிடச்சிருந்தாச்சா. ஐயோ ஃப்ளேம் வேஸ்ட் ஃப்ரூட் இது. ஓகே, கீழே போட்டுலாம். நாலு ஸ்டோரும் பண்ண முடியாது, ஏன்னா ஃப்ளேம் என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி. ஓகே, இப்போ ப்ரெசன்ட்க்கு வந்து இந்த சைட் தானே போகணும், இந்த சைட் போகணும். ஐயோ காம்பஸ். ஓகே, இந்த சைட்டாக போகணும். காம்பஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. சரி, அங்கே ஹோம் செக் பண்ணிட்டு போனோட அவங்க. சரி ஓகே விடு. ஐயோ ஐயோ, டைமண்ட் செஸ்ட் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா இது? என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட ஐயோ அவன் வந்து இது ஏரியா அங்கே ஏதோ இருக்கு. என்னடா இது? இத்தனை நாளாக நான் இங்கே இருக்கேன், ஆனால் இது கூட தெரியாம போச்சு. என்னடா இது? ஐயோ இது படி பிளாக் ஃப்ரூட் ரிமூவரா? டேய் இவன ஷட் அப். வாட்ச் யுவர் பேக் ஃப்ரம் 50,000 இருந்தால் வந்து ஃப்ரூட் கொடுத்துருவேன், எடுத்துருவேன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. லைட்டு ஃப்ரூட்லாம் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். நான் வந்து சும்மா ரேண்டமாக ஸ்பின் பண்ணேன் கைஸ். நான் வந்து திடீர்னு பார்த்தா லைட்டு கிடச்சிச்சு. நான் வந்து ஒவ்வொரு குஷியில் வந்து வாட்ஸ்அப்பில் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மெசேஜ் பண்ணுறேன், டேய் பார்த்தியா எனக்குலாம் லைட் ஃப்ரூட் கிடச்சிச்சு, நீலாம் அல்டிமேட் டூபு அப்படின்ட்டு நான் மெசேஜ் போட்டுட்டு இருந்தேன்னா, திடீர்னு பார்த்தா வந்து சரி இருறா நானும் வரேன் கேம் வா, நீ ப்ரோ பிளேயரா நான் ப்ரோ பிளேயரா, எனக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகேடா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தா அவனுக்கும் லைட்டு கிடச்சிச்சு. அதான்
நாங்கள் 2 பேருமே ஓவர் குஷியில் 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டோம். சரியாச்சு. ஆனால் இந்த ஃப்ரூட்டு கிடச்சி எனக்கு வந்து ஒரு மாதம்தான் இருக்கும். ஒரு மாதம்தான் இருக்கும், கிட்டத்தட்ட 4 வாரம் 1 மாதம் தான் இருக்கும். ஆனால் இப்போ என்னுடைய மேட்ச்யை மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்களாம் ஷாக் ஆயிடுவீங்க. மேட்ச்யை பாருங்க 145. அப்புறம் இந்த கத்தி எனக்கு நேற்று தான் கிடச்சிச்சு பாருங்க 82 மேட்ச். அதெல்லாம் அப்படிதான். ஸ்டார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக பண்ணிக்கிட்டு வரேன். இது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பண்ணலான்னு இருந்தேன். ஸோ அது மட்டும் பண்ண முடியல. மீலேக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிட்டேன், டிஃபென்ஸ் அதிகமாக பண்ணிட்டேன். ஆனால் பிளாக்ஸ் ஃப்ரூட் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சி, இந்த பிளாக்ஸ் ஃப்ரூட்னா வந்து கொஞ்சம் பவர் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும். பிளாக்ஸ் ஃப்ரூட்டு நம்ம ஸ்பின் பண்ணும் போது வந்து அது கொஞ்சம் லக்கு வரும் போல அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், இந்த ஆரண்ட் இந்த என்ன இடம் ஃப்ரோசன் டெசர்ட்டா அது இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா என் ஃப்ரெண்டு வந்து இங்கே பாடுறா இந்த சைடில் இந்த இது மாதிரிக்குல அது வந்து பார்த்தா வந்து நம்மளுக்கு இது ஏறுமா, என்னதுடா நம்ம அடிக்கும் போது அது ஏறுமா, ஹெச்பி ஏறுமா, அவனுக்கு டேமேஜ் ஏறுமா. இப்போது நான் இவனை அடித்தேன்னா 172 போகுது. இப்போ நான் இவனை அடித்தேனாலும் 170. ஏன்னா நான் வந்து பிளாக்ஸ் ஃபுட்டை வந்து அதிகமாக வரல. என் ஃப்ரெண்ட்லாம் வந்து 500 கிட்ட பண்ணி வச்சுருக்கேன். அவன் வந்து மீனே அதெல்லாம் பண்ண வச்சுருக்கேன். நான் வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலாக பண்ணி வச்சுருக்கேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதனால அவன் வந்து அவனோடைய ஹெச்பி வந்து கிட்டத்தட்ட 200 தான் இருக்குது. என்கிட்ட பாருங்க 800 830 அப்படி இருக்குது. கேம் தான் தெரியாதுலாம் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அப்போ வந்து பார்க்கும்போது நான் வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மாதம் தான் இருக்கும். அப்போ வந்து நான் வந்து இந்த கேமை நான் விளையாடி என் ஃப்ரெண்டு கூட விளையாடி ஸ்டார்ட் பண்ணி 4 மாதம் தான் ஆகுது. ஆனால் நான் ஆடி வந்து 2 மாதம் தான், நான் தனியாக ஆடி. ஸோ ஓகே. ஸோ நீங்களே சொல்லுங்கள், நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டோம்ட்டு நீங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டோம்னா லைக் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் சாட்டர்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நாளைக்கு வரும். அப்புறம் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த 100 புஷ்அப் அது வந்து நேற்று நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இன்றைக்கி வரும் இந்த வீடியோவில் அந்த புல்லப் வீடியோ, ஒர்க் அவுட் வீடியோ. வாங்க அப்படி இங்கறியா. ஓகே, நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 250 லெவல் போகலான்னு இருக்கேன். 250 இஸ் த இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அவன் வந்து ஆடுவேன். அவன் வந்தேன்னா அவன் கால் பண்ணுவேன், விளாடுவேன். எப்பயாவது சும்மா வச்சுருந்தா ஆடுவேன். அவன் வந்து சும்மா அவன் ரோப்ளாக்ஸ் வந்தாலே இது கேம். எனக்கு என்ன தெரியல, இந்த கேம் ஆடும்போது மட்டும் சரியா லேக் அடிக்குது. எங்கள் வீட்டில் ஒய்ஃபையே இருக்கு, ஆனால் சரியா லேக் அடிக்குது, ஏன்னு தெரியல. என்ன பண்ணலாம், எது பண்ணிக்கிறது? 150 ஆக்கிடலாமா? 150 இன்னும் அவ்வளோதானா? ஸ்டார்ட்ஸ் இருக்கா ஒன்று? ஓ இல்லையா? ஓகே, வந்து நான் வந்து
காசு எவ்வளோ வச்சு அடிக்கலாம். இங்கேயும் இருக்கு. அவங்க டைமண்ட் சிஸ்டம் இருக்கும். ஆனால் டைமண்ட் செஸ்ட் ஓபி. இப்போ டயோகிட்ட கிடச்சிச்சு. இப்போ நான் வந்து நான் இங்கே வந்து ஸ்கைலன்ஸுக்கு போகிறேன். ஏன்னா ஸ்கைலன்ஸ்லேயே வந்து ஒன்று இருக்கும், அதையும் போய் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு செஸ்ட் இருக்கா, இது உள்ள இங்கே உள்ள 2 இந்த இடத்துல இங்கே வந்து 3 அப்புறம் இந்த மேலே இந்த இடத்துல வந்து மொத்தமாக 4 செஸ்ட் இருக்கு கைஸ். 23,000 வந்துச்சு. நான் வந்து இங்கே ஜங்கிளுக்கு போகலான்னு இருக்கேன். அங்கே தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. அது எப்படின்னா நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட என்னால் வந்து அவனை எப்படி அடிக்க முடியுது அந்த கொரில்லா கிங்க. ஸோ 5 வாட்டி அடிச்சேன்னா செத்துடுறேன்னா, இப்போ நான் கிறிஸ்ட் போட்டு அடிச்சேன்னா வந்து 5 பீட்டிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2000 அப்படி. ஸோ நான் வந்து இங்கேயே வந்து கிரைண்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த ஃப்ரூட்டே கிரைண்டிங் அடிச்சிடலாம், பார்த்துக்கலாம். நான் வந்து நிறைய வாட்டி ஃபேக்கவும் ஸ்கேம் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்கேம் இல்லை, அது நான் வந்து ஸ்கேம் பண்ணல. என்கிட்ட ஆக்சுவலி ஒரு வாட்டி இது இருந்துச்சு, ஃபீனிக்ஸ் இருந்துச்சு. ஃபீனிக்ஸ்லாம் செம்ம ஃப்ரூட்டு. என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் லைட் ஃப்ரூட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து. அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 5 பீட்டிங் என் ஃப்ரெண்ட்னால வந்து இந்த கொரில்லாவையும் மங்கியும் வந்து ஒன் ஷாட், கொரில்லா கிங்கே வந்து ஒன் ஷாட் பண்ண முடியல. அதனால அவன் செம்ம கோவத்தில் வரேன். ஓகே, நான் கொரில்லா கிங்க போய் அடிக்கிறேன். கொரில்லாவை போய் அடிக்கிறேன். இந்த இடத்துலயும் அது இதெல்லாம் இருக்கும். இவங்கள வந்து எத்தனை அடியில் 2 மேக்ஸ் லெவல் கிட்டத்தட்ட 2800 நினைக்கிறேன். 2900 கரெக்டாக தெரியல. ஆனால் 2800. ஆனால் அப்போல்லாம் நான் செம்ம கஷ்டமாக இருந்தேங்க. அதுவும் 6 பேர் ஆச்சு. ஆனால் 92 ரூபா 2 ரூபா தராங்க. ஓகே, நம்ம வந்து ஐயோ இந்த சைட் போனோம். மினி ஹாய். ஓகே, ஸோ நான் வந்து 150 லெவல் நான் இங்கே சும்மா தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். 150 தான் கோலு. நான் தேவையில்லாமல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த லைட் ஃப்ரூட்டில் வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மோக் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்து கிடச்சி ஃபஸ்ட்டு ஸ்மோக்கும் இதுவும் இருந்துச்சு. ஸ்மோக்கு அப்புறம்
வந்துட்டேன். அதனால நான் வந்து வெளியே போயிட்டு வந்தோடனே அது காணாம போயிடுச்சு. அதனால நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கதறிட்டு இருந்தேன், காணாண்டா அப்படின்னு. அப்போ வந்து அது என் ஃப்ரெண்டு வந்து இது யூஸ் பண்ணியிருந்தான். என் ஃப்ரெண்டு வந்து டார்க் யூஸ் பண்ணியிருந்தான். அவன் வந்து சரியாடி அடிப்பேன். அவன் என் வாண்டடாகவே நான் அடிச்சுட்டே இருக்கேன். ஏன்னு தெரில, அவன் என்ன வெறின்னு தெரில. நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன்னு தெரில. அப்படியே போட்டு அடிப்பேன். போட்டு அடிக்கலாம், போட்டு அடிக்கிறேன். நான் செத்துருவேன், ஆனால் அடிச்சிடுவேன். அவங்கிட்ட இருந்து தான் நான் இந்த கத்தியவே வாங்கினேன். இவனை வந்து இதெல்லாம் கத்தி என் ஃப்ரெண்ட் தான். நான் வந்து இதை நார்மலாக அடித்தாலே வந்து அந்த கத்தி கிடைக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து பார்த்தியா இதெல்லாம் ஈஸியாக தான்டாரு. அவன் வந்து ஃபஸ்ட்டு அடித்தான். அவன் என்ன பண்ணி நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவன் டே இதெல்லாம் செம்மராறான்னு இது ராட்டி இங்கே பார்த்தியா செம்மராறான்னு கத்தி பாரு கத்தி அப்படின்னு. எனக்கு வந்து அடப்பாவி என்னையை விட்டு நீ எடுத்துடல அப்படின்ட்டு வந்து அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் 6 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டின்னு நினைக்கிறேன், 6 7 தெரில, 6 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வருவேன் போல். நான் வந்து இது 6 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வருவேன்ல. அதனால வந்து நான் வந்து ஓகே அவன் வந்து நெக்ஸ்ட் டைம் வருவேன், எனக்கு கிடைக்கிட்டா இல்லையான்னு பார்க்கலாம். வந்து பக்கெலாம் வந்து கிடைக்காது எனக்கு. நான் வந்து என்னுடைய பழைய ஐடியில் இருக்கும்போது வந்து அந்த ஐடியில் வந்து நான் கிட்டத்தட்ட 300 இருந்தேன், 350 இருந்தேன். மேஷையும் தேவையில்லை. ஸ்லாஷ். ஆனால் எனக்கு நீங்கள் சில பேர்லாம் பின்னாடி இந்த இதை மாதிரி விங்ஸ் மாதிரி இந்த சூப்பர் மேன் பின்னாடி போட்டுப்பாங்களே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது என்னதுன்னு தான் தெரில. என் ஃப்ரெண்டும் வந்து சொல்ல மாட்டியா, வாய்ஸ் அட்மினர் பின்னாடி வந்து இந்த இருக்கும்ல மெரைன் ஃபோர்ட்ரஸில் வந்து வாய்ஸ் அட்மிரல் பின்னாடி வந்து இருக்கும். அது நான் வந்து வாய்ஸ் அட்மிரல் வந்து அவனை அடித்தாலே கச்சிடணும்னு என் ஃப்ரெண்ட் சொல்கிறேன். நான் அவனை கிட்டத்தட்ட 10 வாட்டி 20 வாட்டி அடிச்சிருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுதான் தெரியல. நிறைய பேர் அதை போட்டிருக்காங்க, எனக்கு இது ஒத்துக்கவே முடியல என்னால். எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இங்கிலீஷ் எல்லாம் நியாயம் இல்லை. நான் இங்கே இருக்கவே கூடாது. போடு நான் வந்து இப்போ மெரைன் இது இந்த மெரைன் நான் வந்து இது அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரோசன் டெசர்ட்டில் போய் 6 வாங்கலான்னு இருக்கேன். அது நெக்ஸ்ட் 6 எவ்வளோன்னு தான் தெரியல. காசு ₹1000 கிடச்சிச்சா? சூப்பர். முடியாது. இந்த டபுள் இப்போ இந்த ஸ்வாட்ல என்னால இது பண்ண முடியும், கீழே நான் எங்கேயோ கில் பண்ண, அவன் கில் பண்ணியிருக்கான். நான் வந்து அது வந்து யூ காட் இது வந்து வந்துச்சு.
இதில் வந்து என்னுடைய இது போட்டுருந்துச்சு வாண்டட் லிஸ்ட் என்னுடைய ஃபோட்டோ போட்டு. ஆமாம், இங்கே வந்து என்னுடைய ஃபோட்டோ இருந்துச்சு. மிரைட் ஃபோர்ட்ரஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? ஆனால் எல்லாம் செம்ம மெமரி கேஸ். ஓகே, இங்கே இந்த சைடில் தான் என்னுடைய ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. இல்லையா? பின்னாடி இந்த ஒயிட் கலர் இருக்கு. அவனை அடிச்சா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கலாமா அவன்? எங்கேயா போகணும் நானே? எங்க போனோம் மறந்துயா? மிடில் டவுன் 2 இருக்கும் இல்லையா? 2 இல்லை 3 இருக்கும். இங்கே ஒன்று அப்புறம் இந்த சைடு ஏதோ இருக்கும். சரி விடு, பார்த்துக்கலாம். தேவையில்லாத இருந்தாலும் இந்த கைஸ் நான் வந்து அதாவது கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். லாஸ்ட் மாதிரி எதாவது பண்ணலான்னு நீங்களாக சொல்லுவோம். என்ன கிரியேட் பண்ணலாமா நான் சும்மா தானே. நான் வந்து டெசர்ட் ஐயோ என்ன இந்த இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் நான் மட்டும்தான் இங்கே இருந்தானே. என் ஃப்ரெண்டு வந்து டே நான் புது ஐலண்டுக்கு போகணும்டா, ஸோ நான் போகிறேன், நீ மட்டும் தனியாக விளாடுக்கோ இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் வந்து கடைசி செம்மையாக இருக்கும். அவன் வந்து யாருமே இருக்க மாட்டீங்க. நான் வந்து சம்டைம்ஸ் சீட் பண்ணிடுவேன். திடீர்னு என் ஃப்ரெண்டோட என் கில்லை நான் எடுத்துடுவேன்.
நான் இங்கே இப்போ வந்துருச்சு பாருங்க இங்கே போய் டார்க் மாஸ்டர் சும்மா அடிச்சுட்டு வரணும். காசு 7500 ஆகுது. ஆனால் ஃபர்ஸ்ட்லாம் 20,000 இல்லை 10,000 வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி நம்ம லெவல் போக போக வந்து காசு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கு. நீ வந்து இப்போ இவ்வளோ படிக்கணும் மறந்துட்டேன். அம்மா அந்த வரேன். ஓகே 7500 கிடையாது. நான் வந்து ஏதாவது கொஞ்சம் புத்தா மாதிரி ஏதாவது கிடச்சிச்சுன்னா நான் சாப்பிடலாம். எதுனே தெரியலையா? அதான் அங்க இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரோசன் டெசர்ட்க்கு போகலான்னு வந்து பார்த்தா எங்கேயோ தேவையில்லாமல் போயிட்டு இங்கே செஸ்ட் இருக்கும். அதுக்கான தான் டைமண்ட் செஸ்ட் இருக்கு. இவனை அடிச்சிடலாமா? இவன் மட்டும் அடிச்சிட்டு போகலாமா? செஃப்பு அவன் பிளேடு ஃப்ரூட் தான் கை சாப்பிட்ருக்கான். இவன் செஃப்பு பிளேடு ஃப்ரூட் தான் சாப்பிட்ருக்கான். ஓகே இங்கே ஒருத்தர் இருந்தோம். டார்க் ஸ்டெப் டீச்சர் ஆமா இந்த இடத்துல என்ன ரெண்டு பைரட்ஸை கையில் சம்மந்தமே இல்லை. ஓகே இருங்க நான் போய் குஸ்ட் போட்டு நடிச்சிட்டு வரலாம். பைரட்ஸ் ஐயோ 30 லெவல்லையா? இல்லை 60 தானே? 55 60 இருப்பேன் நான். இப்போ பாருங்க லெவல் 200 ஈஸியாக நடிச்சிருக்கேன். நான் இங்கே இருக்கும்போது கொரில்லா கேம் ஈஸியாக அடிச்சேன். ஆனால் இப்போ நான் அங்கே இருக்கும்போது நான் கொரில்லா கேம் இவ்வளவே ஈஸியாக இருந்தது. ஓடி 8000 கிடச்சிச்சு. என்ன ஹீரோ இது எதுக்கு இங்க வச்சிருக்கீங்கன்னே தெரியலையே. டி யாரா இது? மாமா பிளேடரா? இங்க எங்கேயாவது குஸ்ட் இருக்கா?
அவன் தந்தா ஏதாவது தருவானுங்களா? இது 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 கிடைச்சிருக்கு. என்னடா இது? யாரா இவன்? என்னன்னே தெரியலையே. ஏய், வாட் இஸ் திஸ்? இந்த ஐட்டம்ஸ்லாம் கிடைச்சிருக்கா? என்னது அது? சம்மந்தமே இல்லாம ஏதோ கிடைக்குதியா? என்ன இதுன்னே தெரியல. யார் இவன் ஃபர்ஸ்ட்? நீ யார் ஃபர்ஸ்ட்? Wow, just. ஐயோ 300 நான் 300 லெவல்ல இருக்கேங்க கைஸ். ஐயோ நெக்ஸ்ட் ஐலண்ட் இதான் நினைக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கேன் நான். லைட் ஃப்ரூட் வச்சுட்டு இது லைட் ஃப்ரூட் மட்டும் இல்லைன்னா வந்தான் அது. இப்பதான் நான் ஸ்பின் பண்ணேன். கைஸ் நீங்கள் சொல்லுங்க கைஸ். நான் வந்து ட்ரெயின் டி லேக் வந்து போடலான்னு இருக்கேன். வாங்க போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கைஸ். ஸோ இனிமேல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து 150 நான் இது 250 போகலான்ட்டு இருந்தேன். ஸோ போக முடியல. ஸோ நான் ஆஃப்லைனில் போய் பார்த்துக்கலாம். ஸோ பாய் 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 பாய். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.